அனைவருக்கும் வணக்கம். கடந்த 3 நாட்களாக தமிழ்நாடு முழுக்க பல்வேறு பகுதிகளிலும் அமலாக்கத்துறை தீவிரமான சோதனை நடத்தி வந்தார்கள். அந்த சோதனை தற்போது முடிவடைந்திருக்கிறது. அமலாக்கத்துறையினுடைய சோதனையில் மிக முக்கியமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட கணக்கில் காட்டப்படாத 40 லட்சம் ரூபாய் பணமும் அமலாக்கத்துறையால் கைப்பற்றப்பட்டிருக்கிறதாம். இது எல்லாவற்றையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி என்ன அப்படின்னா, நீண்ட நாட்களாக டாஸ்மாக் துறையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஊழல் மோசடி வெளியே வந்திருக்கிறதா. கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி அளவிற்கு இந்த டாஸ்மாக் துறையில் ஊழல் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லி தகவல்கள் ஊடகங்கள் வாயிலாக வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனை என்பது யாரை குறிவைத்து என்பது எல்லோருக்குமே தெரியும். மதுவிலக்குத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களை குறிவைத்து தான் அமலாக்கத்துறை இந்த சோதனை நடத்துகிறது என்பது எல்லோருக்குமே தெரிந்த செய்தி தான். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் செந்தில் பாலாஜியுடைய 3 நண்பர்களுடைய இல்லங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3 முக்கியமான மதுபான நிறுவனங்களினுடைய அலுவலகங்கள், தமிழ்நாட்டின் டாஸ்மாக் தலைமை அலுவலகம், இந்த பகுதிகளில் தான் இந்த அமலாக்கத்துறை தீவிரமான சோதனையை நடத்திட்டு வந்தாங்க. பல்வேறு பகுதிகளில் பல்வேறு அலுவலகங்களில் அமலாக்கத்துறை இந்த சோதனை நடத்தினாலும் அமலாக்கத்துறை எந்த அலுவலகத்தை ரொம்ப முக்கியமாக குறி வச்சு சோதனை நடத்தியிருக்கிறாங்கன்னா, டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை தான் அதிக அளவிலே குறிவைத்து அங்கே தான் ரொம்ப நேரம் அதிக அளவிலே அவங்க நேரம் செலவு செய்து அங்கே இருக்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாவற்றையும் பார்த்துருக்குறாங்களாம். எல்லா ஆவணங்களையும் எடுத்து போட்டு பண்டலாக எடுத்து போட்டு ரொம்ப கூர்மையாக, ரொம்ப பொறுமையாக, ரொம்ப கவனமாக இருந்து அமலாக்கத்துறை ஆய்வு செய்திருக்கிறார்களாம். ஏன் இந்த டாஸ்மாக் அலுவலகத்தில் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அமலாக்கத்துறை சோதனை செய்ய வேண்டும் என்றால், அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்மாக் துறையில் மிகப்பெரிய அளவிலே ஊழல் நடந்திருக்கிறது, அதன் மூலமாக சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்திருக்கிறது என்பதுதான் அமலாக்கத்துறையினுடைய பார்வையாக இருக்கிறது, அவர்களுடைய தரப்பினுடைய கருத்தாக இருக்கிறது. அப்போது இங்கே ஊழல் நடக்கிறது என்றால் ஊழலுடைய ஊற்றுக்கண் எங்கே இருக்கும்? அதனுடைய தலைமை அலுவலகமாகத்தான் இருக்கும். அங்கே தான் அது குறித்த முக்கியமான ஆவணங்கள் எல்லாம் கிடைக்கும் என்கிற ரீதியில் தான் அமலாக்கத்துறை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் குறி வச்சு சோதனையை நடத்தியிருக்கிறாங்க. இப்போ அந்த ஆவணங்கள் எல்லாம் கிடைத்திருக்கிறது. அந்த ஆவணங்களை எல்லாம் அமலாக்கத்துறை ரொம்ப தீவிரமாக ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறாங்களாம். அதில் என்னென்ன தகவல்கள் இருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் வெகு விரைவில் அதிகாரப்பூர்வமாக அமலாக்கத்துறை வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து இந்த 40 லட்சம் கணக்கில் காட்டப்படாத பணம், இந்த பணம் எங்கிருந்து கைப்பற்றப்பட்டது என்றால், இந்த பல்வேறு பகுதிகளிலும் சோதனை நடத்தினார்கள் இல்லையா, இந்த எல்லா பகுதிகளிலும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக 40 லட்சம் ரூபாய் கணக்கில் காட்டப்படாத பணம் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இப்போ இந்த 40 லட்சம் ரூபாய் பணம் எங்கிருந்து வந்தது, இது என்ன வருவாயின் மூலமாக வந்தது என்கிற ரீதியிலும் அமலாக்கத்துறை ஆய்வுகளை, சோதனைகளை, விசாரணைகளை நடத்தி வருவதாகவும் தகவல் வருகிறது. அடுத்துதான் முக்கியமான செய்தி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லஞ்சம் ஊழல் நடப்பதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை. ஊழலினுடைய ஒரு தலைநகராக தமிழ்நாடு மாறி வருகிறது என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு இன்னைக்கு நேற்றைகளில் கடந்த 50 ஆண்டு காலமாக இந்த திராவிட கட்சியினுடைய ஆட்சியில் தமிழ்நாட்டில் ஊழல் இல்லாத துறை என்று ஒரு துறையை சொல்ல முடியாது என்கிற அளவிற்கு ஊழல் மலிந்து போய் கிடக்கிறது. அது சாதாரணமான ஒன்றாக மாறிவிட்டது. இந்த ஊழலும் லஞ்சமும் சின்னதாக ஒரு சான்றிதழ் வாங்குவது தொடங்கி ஒரு வேலை வாங்குவது வரைக்கும் எல்லா இடத்துலையுமே ஊழலும் லஞ்சமும் நிறைந்தே காணப்படுகிறது. டாஸ்மாக் துறை மட்டும் என்ன விதிவிலக்கா? இப்போ மற்ற துறைகள் எல்லாவற்றையும் விட ரொம்ப மிக மோசடித்தனமான ஊழல் இந்த டாஸ்மாக் துறையில் நடந்திருப்பதாகத்தான் இந்த செய்திகள் எல்லாம் பார்க்கிற போது நமக்கு தெரிகிறது. என்ன ஊழல் அப்படின்னா, இந்த மதுபான நிறுவனங்கள் இருக்கிறது இல்லையா, இந்த தனியார் மதுபான நிறுவனங்கள், இப்போ 3 நிறுவனங்களிடம் சோதனை நடந்தது. எஸ்என்ஜே நிறுவனம், கால்ஸ் நிறுவனம், அதே போல திமுக அமைச்சர் ஜெகத் ரட்சகனுடைய அக்காடு நிறுவனம், இந்த 3 மதுபான நிறுவனங்களினுடைய அலுவலகங்களில் தான் சோதனை நடந்தது. இந்த மதுபான நிறுவனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க தான் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு பாட்டில் கொடுக்குறாங்க, மதுபானத்தை கொடுக்குறாங்க. அப்போது ஒரு பாட்டில் கொடுத்தாலும், 50 பாட்டில் கொடுத்தாலும், 1 லட்சம் பாட்டில் கொடுத்தாலும், 10 லட்சம் பாட்டில் கொடுத்தாலும், நீ 1 கோடி மதுபான பாட்டில் கொடுத்தாலும் இந்த டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மதுபான நிறுவனம் கொடுத்த அந்த பாட்டிலுடைய கணக்கு வழக்குகள் அப்படி இருக்க வேண்டும். அது என்ன ரக மதுபானம் வாங்கப்பட்டது, எத்தனை பாட்டில் மதுபானங்கள் வாங்கப்பட்டது, அது என்ன விலைக்கு வாங்கப்பட்டது, என்ன விலைக்கு விற்கப்பட்டது, யாருக்கு விற்கப்பட்டது, இந்த தகவல்கள் எல்லாமே வெளிப்படைத்தன்மையோடு இருக்க வேண்டும். ஏன்னா டாஸ்மாக் தமிழக அரசினுடைய நிறுவனம், அது அரசு நிறுவனம். அப்போ இங்கே என்ன குற்றச்சாட்டு ரொம்ப நாளாக வைக்கப்பட்டது அப்படின்னா, இந்த ஆவணங்கள் எதுவுமே
சரியா இல்லை, இந்த தகவல்கள் எதுவுமே வெளிப்படைத்தன்மையோடு வைக்கப்படலை, அப்போ இதில் ஏதோ ஒரு மோசடி நடந்திருக்கிறது என்பதுதான் எல்லோருடைய குற்றச்சாட்டாக இருந்தது. இப்போ மோசடி எதுவுமே நடக்கலை, ஊழல் எதுவுமே நடக்கலைன்னா வெளிப்படைத்தன்மை இருக்கும், வெளிப்படையாக இந்த ஆவணங்கள் இந்த தகவல்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் இதெல்லாமே மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த குற்றச்சாட்டுகளும் புகார்களும் தொடர்ந்து வைக்கப்பட்ட வண்ணமே இருந்தது. இப்போ என்ன செய்தி அப்படின்னா, இந்த மதுபான நிறுவனம் இந்த டாஸ்மாக் நிறுவனத்திற்கு இந்த மதுபான பாட்டில் கொடுக்குறாங்க இல்லையா, 100 பாட்டில் கொடுக்குறாங்கன்னா அந்த 100 பாட்டிலுக்கும் கணக்கு இல்லையா, அதில் ஒரு பாதி ஒரு 50 விழுக்காடுக்கு தான் கணக்கு இருக்கிறதாம். மீதமுள்ள 50 விழுக்காடு என்ன நடக்குது அப்படின்னா, கணக்கு காட்டப்படாமல் கணக்கு வைக்காமல் விற்பனை நடந்திருக்கிறதாம். இப்போ கணக்கு வச்சாதான் அந்த வருமானம் அரசுக்கு வரும், அப்படி இல்லைன்னா யாருக்கு போவோம், யாருக்கு போயிருக்கு அப்படின்னா இந்த மதுபான நிறுவனத்திற்கும் இந்த அதிகாரிகளுக்கும் போயிருக்கிறது. இவங்க 2 பேரும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த ஊழலை செய்திருப்பதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. அதாவது தோராயமாக ஒரு 100 பாட்டில் டாஸ்மாக் வருதுன்னா அதில் 50 பாட்டிலுக்கு தான் கணக்கு காட்டுறாங்க, மீதமுள்ள 50 பாட்டிலுக்கு கணக்கு காட்டவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்குறப்போ கிட்டத்தட்ட இந்த டாஸ்மாக் துறையில் 1 லட்சம் கோடி அளவிற்கு ஊழல் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வருகிறது. சிலர் 2 லட்சம் கோடி ஊழல் நடந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். அது எந்த அளவிற்கு உண்மைத்தன்மை உள்ள செய்தி என்பது நமக்கு தெரியல. அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக இந்த தகவல்களை எல்லாம் சொன்னதற்கு பிறகுதான் நம்ம அதை உறுதிப்படுத்த முடியும். பலரும் பல கருத்துக்களை சொல்லிட்டு இருப்பாங்க, அது எல்லாவற்றையும் நம்ம பேச முடியாது இல்லையா. அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக அவர்கள் விரைவில் தங்களுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்தில் இந்த செய்திகள் எல்லாவற்றையுமே அவர்கள் வெளியிடுவதற்கு இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து தான் நம்ம உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் என்ன என்பதை பேச முடியும். ஆனால் இந்த ஊழல் நடந்திருப்பது உறுதி என்கிற செய்தி மட்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஊழல் நடந்திருக்கிறது, முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்பதுதான் அமலாக்கத்துறை தரப்பினுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஊழல், அதாவது இந்த அதிகாரிகள் இருக்கிறார்கள் இல்லையா, அதிகாரிகள் லஞ்சம் வாங்கியது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் அமலாக்கத்துறையினுடைய தகவலாக இருக்கிறது. 1 லட்சம் கோடி அப்படின்னா நீங்கள் பாருங்களேன், 1 லட்சம் கோடி விட்டுருங்க, ஒரு 50,000 கோடி வைங்களேன், 1 கோடி வைங்களேன், 1 ரூபா வைங்களேன், யாருடைய பணம்? மக்களுடைய பணம். தமிழ்நாடு அரசு எத்தனை லட்சம் கோடி கடனில் இருக்கு நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு அரசினுடைய கடன் சுமை அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. 1 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி, 4 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடி, 7 லட்சம் கோடி, 8 லட்சம் கோடி என்று சொல்லி தமிழ்நாடு அரசினுடைய கடன் தொகை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்த வண்ணமே இருக்கிறது ஒரு புறம். இன்னொரு புறம் பாருங்க, ஒவ்வொரு துறையிலும் பல ஆயிரம் கோடி ஊழல் நடக்கிறது. இந்த துறைகளிலெல்லாம் ஊழல் நடக்கிறது இல்லையா, இந்த ஊழலை கட்டுப்படுத்தினாலே தமிழ்நாடு அரசினுடைய கடன் தொகை குறைந்து விடும். அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அதை செய்வதற்கான எந்த முயற்சியும் இந்த அரசு எடுக்காது. இப்போது டாஸ்மாக் துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் மதுபான நிறுவனத்தினருக்கும் இடையே தான் இந்த ஊழலா என்று கேட்டால், அவர்கள் மட்டும்தான் இதில் தொடர்பு உடையவர்களா என்று கேட்டால் அதுதான் இல்லை. அங்கே தான் பெரிய சிக்கல் யாருக்கு இருக்கிறது? திமுக தலைமைக்கு இருக்கிறது. இந்த டாஸ்மாக் நிறுவனம் யாருடைய துறையின் கீழ் வருகிறது? மதுவிலக்கு துறையின் கீழ் வருகிறது. மதுவிலக்குத்துறை, ஆனால் டாஸ்மாக விற்பனை செய்வாங்க மதுபானத்தை. மதுவிலக்குத்துறை, ஆனால் மதுபானத்தை விற்பனை செய்கிறது தான் இலக்கு, வேலையெல்லாம். சரி, அது இருக்கட்டு. இப்போ இந்த மதுவிலக்குத்துறையினுடைய அமைச்சர் யார்? செந்தில் பாலாஜி அவர்கள். செந்தில் பாலாஜியை ஏன் அமலாக்கத்துறை குறி வைக்கிறது என்று இப்போது தெரிகிறதா? இப்போது இங்கே குறி அதிகாரிகளுக்கு இல்லை, மதுபான நிறுவனங்களுக்கு இல்லை, செந்தில் பாலாஜிக்கு தான் நேரடி குறி. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்களை அமலாக்கத்துறை குறி வைத்து அவரை பல நாட்கள் சிறையில் தள்ளியது. எப்படியோ பெரும் போராட்டங்கள் எல்லாம் நடத்தி அமைச்சர் பதவியில் இருந்தெல்லாம் நாங்கள் செந்தில் பாலாஜியை நீக்கிட்டோம், அவர் இப்போது அமைச்சரெல்லாம் இல்லை, அவருக்கு ஜாமீன் கொடுங்கள் என்று சொல்லி மண்டாடி செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் பெற்று செந்தில் பாலாஜியை வெளியே கொண்டு வந்தார்கள். வெளியே வந்ததுமே செந்தில் பாலாஜியை மறுபடியும் அமைச்சராக்கினார்கள். இது உயர்நீதிமன்றத்திற்கும் சரி உச்சநீதிமன்றத்திற்கும் சரி ஒட்டுமொத்த நீதித்துறைக்குமே மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தது, செந்தில் பாலாஜி வெளியே வந்ததுமே அவர் அமைச்சராக தொடர பதவியேற்றிருக்கிறார், அரசு தரப்பு சாட்சிகள் இருக்கிறது, அவர் ஆளுங்கட்சியுடைய அமைச்சராக இருக்கிற போது அவருக்கு எதிராக அரசு ஊழியர்கள் எப்படி சாட்சி சொல்லுவாங்க? அவர் அமைச்சராக தொடர்கிற பட்சத்தில் எப்படி இந்த வழக்கினுடைய விசாரணை சரியாக நடக்கும்? செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வதற்கு விரும்புகிறாரா என்று கேட்டு சொல்லுங்கள். அவர் விரும்புகிறார் என்றால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு எங்களுக்கே தெரியாது என்று சொல்லி உச்சநீதிமன்றம் ஏற்கனவே கண்டித்திருந்தது. செந்தில் பாலாஜி அவருடைய அந்த ஜாமீன் மனு ரத்து செய்யக்கூடிய அந்த வழக்கினுடைய விசாரணை வருகிற 14ஆம் தேதி வருகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் அமலாக்கத்துறை இந்த
சோதனையை செந்தில் பாலாஜியை குறிவைத்து நடத்தியிருக்கிறார்கள். இப்போது டாஸ்மாக் துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இந்த ஊழலில் தொடர்பு இருக்கிறது என்றால் இது ஏதோ சாதாரண ஊழல் இல்லை, 100 ரூபா 200 ரூபா ஊழல் இல்லை, பல ஆயிரம் கோடிகள் ஊழல் என்றால் அந்த துறையினுடைய அமைச்சருக்கு தெரியாமல் இந்த ஊழல் இவ்வளவு துணிச்சலாக நடக்குமா? அதற்கான வாய்ப்பே இல்லை. ஏற்கனவே டாஸ்மாகில் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10 ரூபா கூட வாங்குறாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் சார்ந்த இந்த கரூர் டீம் தான் இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க என்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் பலராலும் தொடர்ந்து வைக்கப்பட்ட வண்ணமே இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் புதிதாக வெளியாகி இருக்கக்கூடிய இந்த ஊழல் செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய தலைவலியையும் நெருக்கடியையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் ஒரு செய்தி கவனித்து பார்த்தீங்களா? எப்போவுமே அமலாக்கத்துறை தீவிரமான சோதனை இது போன்று நடத்துகிறது என்றால் உடனடியாக திமுகவினர் கொந்தளிப்பார்கள், கடுமையான எதிர்வினைகளை எல்லாம் மாற்றுவார்கள். ஏன் திமுக தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களே கடுமையாக கொந்தளிப்பார், எதிர்வினைகளை ஆற்றுவார். இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று சொல்லி சாடுவார், வீடியோ எல்லாம் போடுவார், தொட்டு பாருங்க சீண்டி பாருங்க என்றெல்லாம் போடுவார். ஆனால் இந்த 3 நாளாக சோதனை நடக்குது, இவர்கள் யாராவது பேசினார்களா? திமுக ஐடி விங் பேசியதா? திமுகவினுடைய அமைச்சர்கள் பேசுகிறார்களா? திமுகவினுடைய மூத்த தலைவர்கள் இது குறித்து பேசுகிறார்களா? முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரா இது குறித்து? செந்தில் பாலாஜி ஒரு ஊழல் வழக்கில் சிறைக்கு போகிறாரு, சிறைக்கு போயிட்டு அவர் வெளியே வர்றாரு. சிறையில் இருக்கிற வரைக்கும் அவரை ரொம்ப நாள் நீதிமன்றம் கண்டித்ததற்கு பிறகுதான் அமைச்சரவையிலிருந்து வெளியேற்றினாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அமைச்சரவையிலேயே அவர் தொடர்ந்தார். வெளியே வந்ததும் உடனடியாக அவருக்கு அமைச்சர் பதவியை கொடுத்தார் முதலமைச்சர். அவருக்கு தியாகி பட்டம் எல்லாம் கொடுத்தார். அப்போ அவ்வளவு முக்கியத்துவம் செந்தில் பாலாஜிக்கு திமுகவில் கொடுக்கப்பட்டு வந்தது இல்லையா? அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வந்த ஒரு நபரை குறிவைத்து தமிழக அரசினுடைய நிர்வாகம், டாஸ்மாக் நிறுவனம் தனியார் நிறுவனம் இல்லை. நீங்கள் மற்ற மதுபான ஆலைகளில் நடந்த சோதனை விட்டுருங்க, செந்தில் பாலாஜியுடைய நண்பர்களுக்கு வீட்டில் நடந்த சோதனை விட்டுருங்க, டாஸ்மாக் நிறுவனத்தில் நடந்திருக்குங்க. செந்தில் பாலாஜியுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் நிறுவனத்தில் சோதனை நடந்திருக்கிறது. தமிழக அரசு நிறுவனத்தில் சோதனை நடந்திருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசலை. ஏன் பேசவில்லை? இதுதான் கூடுதல் சந்தேகத்தை எழுப்புகிறது. பொதுவாகவே பரவலாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. என்னன்னா, செந்தில் பாலாஜி தான் திமுக தலைமைக்கு அதிக அளவிலே பணத்தை கொள்ளையடித்து கொடுக்கிறாரு, அதனால தான் செந்தில் பாலாஜிக்கு அதிக அளவிலே திமுக தலைமை முக்கியத்துவம் கொடுக்கிறது என்கிற குற்றச்சாட்டு பலராலும் வைக்கப்பட்டு வருகிறது. அப்போ அந்த குற்றச்சாட்டு உண்மைதானோ என்கிற ஒரு கேள்வியும் சந்தேகமும் மக்கள் மத்தியிலே கூடுதலாக எழுகிறது. ஏன் எழுகிறது? ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய இந்த அமைதி, இந்த மௌனம். அப்போ ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய இந்த அமைதியை, மௌனத்தை பார்க்கிற போது அப்போ செந்தில் பாலாஜிக்கு மட்டும்தான் இதில் தொடர்பு இருக்கிறதா, இல்லை அதை தாண்டி திமுக தலைமைக்கும் இதில் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறதா என்கிற கூடுதல் கேள்வி மக்கள் மத்தியிலே எழுகிறது. இதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, இந்த அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனையை எந்த ஊடகமுமே ஒரு முதன்மையான ஒரு தலைப்பாக எடுத்து விவாதம் செய்யலை. இது குறித்த செய்திகளே இல்லைங்க. நீங்கள் பாருங்கள், எதையெல்லாமோ செய்தியாக வெளியிடக்கூடிய இந்த ஊடகங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி. ஒரு அரசினுடைய, மாநில அரசினுடைய நிறுவனத்தில் ஒன்றிய அரசினுடைய அமலாக்கத்துறை சோதனை நடத்துகிறது. அதுதானங்க தலைப்பு செய்தியாக வந்திருக்கணும். ஊடகங்களில், பத்திரிகைகளில் இதுதான் தலைப்பு செய்தியாக வந்திருக்க வேண்டும், விவாத பொருளாக மாறி இருக்க வேண்டும். கடந்த 3 நாட்களாக இதுதானே பேசு பொருளாக மாறி இருந்திருக்க வேண்டும். ஆனால் இது பேசு பொருளாக மாறவே இல்லை. செய்தியே இல்லை. பல பத்திரிகைகளில் இது குறித்த செய்தி இல்லை. அப்போ ஏன் செய்தி இல்லை? ஏன் இதை பேசு பொருளாக மாற்றலை? அப்போ இதை பேசு பொருளாக மாற்றினால் யாருக்கு சிக்கல்? அப்போ இந்த கோணத்தில் எல்லாம் நம்ம பார்க்கிறப்போ இதை இன்னும் நோண்ட அமலாக்கத்துறை இதை தீவிரமாக கையில் எடுக்க கூடுதலாக பல முறைகேடுகளும் மோசடிகளும் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் தெரிகிறது. பார்ப்போம், அமலாக்கத்துறை கைப்பற்றிய அந்த ஆவணங்களின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக என்னென்ன நகர்வுகளை எல்லாம் அமலாக்கத்துறை எடுக்க போறாங்க. அது மட்டுமல்லாமல் கூடுதலாக இந்த சோதனையில் அமலாக்கத்துறை என்னென்ன ஆவணங்களையும் தகவல்களையும் கைப்பற்றி இருக்கிறார்கள், கூடுதலாக பணம் ஏதாவது கைப்பற்றி இருக்கிறார்களா என்பதை விரைவில் அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள். பார்ப்போம், பொறுத்திருந்து அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது என்பதை.